பிழை பகுப்பாய்வு. அறிமுகம். இன்று அளவீடுகள் மற்றும் இயற்பியல் சோதனைகளில் மிக முக்கியமான கருத்தான பிழை பகுப்பாய்வு பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இதை எளிய படிகளில் நாம் புரிந்து கொள்வோம். தனிப்பிழை. தனிப்பிழை என்பது உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசமாகும். இதில் நாம் எண் மதிப்பை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் குறியீட்டை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நீங்கள் ஒரு இயற்பியல் அளவை பல முறை அளந்தால் அனைத்து அளவீடுகளின் கூட்டு சராசரியை உண்மையான மதிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு இயற்பியல் அளவை பல முறை அளந்தால் அனைத்து அளவீடுகளின் கூட்டு சராசரியை உண்மையான மதிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவிடப்பட்ட மதிப்புகள் முறையே A1, A2, A3 மற்றும் AN ஆகும். கூட்டு சராசரி. இந்த கூட்டு சராசரியை தான் நாம் உண்மையான மதிப்பு என்று எடுத்துக்கொள்கிறோம். AM என்ற கூட்டு சராசரி A1 plus A2 plus A3 plus ... up to plus AN whole divided by N. இப்பொழுது ஒவ்வொரு அளவிடப்பட்ட மதிப்பிலும் உள்ள தனிப்பிழையை நாம் காண்போம். முதல் அளவிடப்பட்ட மதிப்பில் உள்ள தனிப்பிழை del A1 modulus of del A1 equals modulus of AM minus A1 ஆகும். இதேபோல modulus of del A2 equals modulus of AM minus A2 ஆகும். A3க்கும் இதுபோல்தான். AN modulus of del AN equals modulus of AM minus AN. இதை நாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலம் பார்ப்போம். ஒரு மாணவர் ஒரு உலோக கம்பியின் நீளத்தை 5 முறை அளந்து பின்வரும் மதிப்புகளை சென்டிமீட்டரில் பதிவு செய்கிறார். அளவிடப்பட்ட மதிப்பு A. முதல் மதிப்பு 20.2 சென்டிமீட்டர், இரண்டாவது மதிப்பு 20.4 சென்டிமீட்டர், மூன்றாவது மதிப்பு 20.1 சென்டிமீட்டர், நான்காவது மதிப்பு 20.3 சென்டிமீட்டர், ஐந்தாவது மதிப்பு 20 சென்டிமீட்டர். இப்பொழுது நாம் சராசரி மதிப்பை கண்டறிவோம். இந்த சராசரி மதிப்பு தான் உண்மையான மதிப்பாகும். AM equals 20.2 plus 20.4 plus 20.1 plus 20.3 plus 20.5 வகுத்தல் 5. தொகுதியில் உள்ள மொத்த மதிப்பு 101 divided by 5. இப்பொழுது சராசரி அதாகப்பட்டது உண்மையான மதிப்பு AM equals 20.2 சென்டிமீட்டர் ஆகும். சராசரி தனிப்பிழை. சராசரி தனிப்பிழை என்பது அனைத்து தனிப்பிழைகளின் கூட்டு சராசரி ஆகும். சராசரி தனிப்பிழை என்பது அனைத்து தனிப்பிழைகளின் கூட்டு சராசரி ஆகும். del AM equals modulus of del A1 plus modulus of del A2 plus modulus of del A3 plus ... up to modulus of del AN divided by N. இது அளவிடப்பட்ட மதிப்புகள் உண்மையான மதிப்பிலிருந்து எவ்வளவு விலகி இருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு கருத்தை நமக்கு அளிக்கிறது. அளவுகளின் எண் மதிப்பு இடைவெளி. ஆரம்ப மதிப்பு AM minus del AM, இதிலிருந்து முடிவு மதிப்பு AM plus del AM வரை இருக்கும். இப்பொழுது இந்த எடுத்துக்காட்டை தொடர்வோம். சராசரி தனிப்பிழையை கண்டறியவும். del AM. del AM equals சுழி plus 0.2 plus 0.1 plus 0.1 plus 0.2 divided by 5. தனிப்பிழைகளின் கூடுதல்களை எடுத்துக்கொண்டு அதன் 5ஆல் வகுக்க நமக்கு சராசரி தனிப்பிழை கிடைக்கும். இப்பொழுது தொகுதியில் உள்ள மொத்த மதிப்பு 0.6 ஆகும். இப்பொழுது
டெல் ஏஎம் என்பது 0.12 சென்டிமீட்டர் என்று கிடைக்கிறது. சராசரி தனிப்பிழை ஈக்குவல்ஸ் 0.12 சென்டிமீட்டர். எனவே கம்பியின் நீளத்தை இவ்வாறு எழுதலாம். இதன் ஆரம்ப மதிப்பு மற்றும் முடிவு மதிப்பு 20.2 பிளஸ் ஆர் மைனஸ் 0.12 சென்டிமீட்டருக்குள் இருக்கும். ஒப்பீட்டு பிழை. சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்புக்கும் உள்ள விகிதம் ஒப்பீட்டு பிழை எனப்படும். ஒப்பீட்டு பிழை ஈக்குவல்ஸ் டெல் ஏஎம் டிவைடட் பை ஏஎம். டெல் ஏஎம் என்பது சராசரி தனிப்பிழை. ஏஎம் என்பது சராசரி மதிப்பு அல்லது உண்மையான மதிப்பு. உண்மையான மதிப்புடன் ஒப்பிடும்போது பிழை எவ்வளவு பெரியது என்பதை ஒப்பீட்டு பிழை நமக்கு கூறுகிறது. உதாரணமாக, ஒரு காரின் உண்மையான வேகம் மணிக்கு 62 கிலோமீட்டர் என்றால் அதன் வேகமானி மணிக்கு 60 கிலோமீட்டர் என்பதை காட்டுகிறது. இப்பொழுது தனிப்பிழையை கண்டுபிடிப்போம். உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 62 மைனஸ் 60 2 கிலோமீட்டர் பர் அவர் என்று கிடைக்கிறது. இப்பொழுது ஒப்பீட்டு பிழை என்பது தனிப்பிழைக்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் 2 டிவைடட் பை 62 ஈக்குவல்ஸ் 0.32 கிடைக்கிறது. விழுக்காட்டு பிழை. சதவீதமாக வெளிப்படுத்தப்படும் ஒப்பீட்டு பிழை விழுக்காட்டு பிழை எனப்படும். சதவீதமாக வெளிப்படுத்தப்படும் ஒப்பீட்டு பிழை விழுக்காட்டு பிழை எனப்படும். விழுக்காட்டு பிழை ஈக்குவல்ஸ் டெல் ஏஎம் டிவைடட் பை ஏஎம் மல்டிப்ளை 100%. விழுக்காட்டு பிழை சிறியதாக இருந்தால் அளவீடு மிகவும் துல்லியமானது என்பதை குறிக்கிறது. இப்பொழுது கொடுக்கப்பட்ட உதாரணத்திற்கு விழுக்காட்டு பிழை 3.2% ஆகும். ஒப்பீட்டு பிழையை கண்டறியவும். ஒப்பீட்டு பிழை ஈக்குவல்ஸ் டெல் ஏஎம் டிவைடட் பை ஏஎம். இங்கு டெல் ஏஎம் என்பது சராசரி தனிப்பிழை 0.12 சென்டிமீட்டர் ஆகும். ஏஎம் என்பது உண்மையான மதிப்பு 20.2 சென்டிமீட்டர் ஆகும். இவற்றை நாம் பிரதியிடுகிறோம். பிரதியிட்டு இரண்டையும் வகுத்தால் நமக்கு கிடைப்பது தோராயமாக 0.0594 ஆகும். இதுவே ஒப்பீட்டு பிழை எனப்படும். ஒப்பீட்டு பிழை டெல் ஏஎம் டிவைடட் பை ஏஎம் தோராயமாக 0.0594. இப்பொழுது நாம் விழுக்காட்டு பிழையை கண்டறியவும். விழுக்காட்டு பிழை ஈக்குவல்ஸ் டெல் ஏஎம் டிவைடட் பை ஏஎம் மல்டிப்ளை 100%. ஒப்பீட்டு பிழையை 100ஆல் பெருக்க கிடைப்பது விழுக்காட்டு பிழையாகும். எனவே 0.0594 பெருக்கல் 100 என்பது விழுக்காட்டு பிழை தோராயமாக 0.594% கிடைக்கிறது. முடிவுரை. இதுதான் பிழை பகுப்பாய்வு ஆகும். இங்கு தனிப்பிழை, சராசரி தனிப்பிழை, ஒப்பீட்டு பிழை மற்றும் விழுக்காட்டு பிழை பற்றி தெளிவாக படித்தோம். இப்பொழுது உங்களுக்கு பிழை பகுப்பாய்வு பற்றி தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன்.